நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஆஃப்டர் லாங் பிரேக் இல்லை நான் வேற ஒரு ஃபீல்டில் இருந்து வந்து ஐடிக்கு வரேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேற ஒரு ஃபீல்டில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு ஐடியில் வரேன். இது வந்து கரெக்ட் டெசிஷனா? ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு அந்த கம்பெனிக்குள்ளே வந்து சர்வை பண்ண முடியுமா? இது எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் என்னென்னா, ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ், ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்தாலும் அங்கே ஸ்டஃப் இருந்தால் மட்டும்தான் கம்பெனியில் சர்வை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஜாவா கோர்ஸு பேசிக் இல்லை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க. அங்கே ஒரு 4 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் போட்டு வரீங்கன்னு வைங்களேன். உங்கள்கிட்ட அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை எதிர்பார்ப்பாங்க கம்பெனியில். ஈவன் ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே அவன் ஜாவாவில் ஒர்க் பண்ணியிருந்து அவனால் பண்ண முடியலன்னா அவனை வந்து ஃபயர் தான் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது ஒரு ஃபயர் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ பட் உங்களால் பண்ண முடியுது, ஈஸியாக கேட்சப் பண்ண முடியுது அப்படின்னா அது ஓகே தான். பட் ஐம் சஜஸ்டிங் டோன்ட் புட். நீங்கள் ஃப்ரெஷராகவே